வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய கால்களை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்கள், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால்கள் வலுவாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியங்க. சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உதவக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள், தசைகள், நரம்புகள் எல்லாமே வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் உடல் பணிகளில் ஈடுபடும் போதும் செயல்திறனை அதை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய கால்கள் வலிமையற்றதாக இருக்குன்னா அந்த 50-60 வயதிலுமே உங்களுடைய கால்களை வலிமை பெற வைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிரீக் யோகாட்டை எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரதம், அதாவது புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவாகும். இது வழக்கமான யோகாட்டை காட்டிலுமே கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய உணவுங்க. அதனால இது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காது. ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அவங்க பயமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வியாதி அதிகமாகிடுமோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதை நீங்கள் அந்த ஃப்ளேவர்டு வெரைட்டிகள் நிறைய இருக்கும். பெரும்பாலும் அதில் அதிக சர்க்கரை காணப்படுவதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய கிரீக் யோகாட்டை தவிர்த்துட்டு குறைந்த அளவு சர்க்கரை இருக்கக்கூடிய போதுமான அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிரீக் யோகாட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய கால்கள் 60 வயதிலையும் வலிமைப்படுத்தும். பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 வயதிலுமே கால்கள் உங்களுக்கு வலிமை பெற ஆரம்பிக்கும். பாதாம் பருப்புகளில் புரோட்டீன், பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கால்களை வலிமையாக்குது. அதாவது இளைஞர்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி கால்களை இது வலிமையாக்குங்க. இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசைகள் வலிமை பெறும்போது கால்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தடுமாறாமல், பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் உங்களுடைய கால்கள் உறுதியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பை ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய அந்த என்சைம் தடுப்பான் எதுவும் உங்களுக்கு இல்லாமல், அந்த தோல் தான் என்சைம் தடுப்பான இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் பாதாமுடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாகவே கிடைக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பிபி ப்ராப்ளம் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் உங்களுக்கு வலிமை பெற ஆரம்பிக்கும். உடல் முழுவதும் வலிமையாக இருக்கும். அதில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கால்களை வலிமை பெற வைக்கிறதுக்கும் பாதாம் உதவிகரமாக இருக்கும். கோழி நெஞ்சிக்கறி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்கள் வலிமையாக இருக்கும். ஸோ இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சிக்கன்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடலாம். வாரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது தவறு கிடையாது. இப்போ கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்டது. இது பாடி பில்டர்களுக்கு பல நன்மைகளை வழங்குதுங்க. மேலும் கால்களை வலிமையாக வைக்கிறதுக்குமே இது உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய உடலமைப்பை லீனாக பராமரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ கோழி நெஞ்சிக்கறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கோழி நெஞ்சிக்கறி எடுத்துக்கொள்ளும் போது தான் அந்த பாடி பில்டர்கள்லாம் தங்களுடைய உடம்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க. கால்களுக்கும் அவங்களுக்கு வலிமை கிடைக்குது. அவங்க ஒரு குட் அத்லெட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அத்லெட்ஸை தாண்டி வயசானவங்களுக்குமே அவங்களுடைய பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் இருக்கணும்னா கோழி நெஞ்சிக்கறி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். டோஃபு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமைப்படுத்திக்கலாம். டோஃபு சோயா சார்ந்த புரதங்க. இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு. ஒருவேளை நீங்கள் அந்த நான்வெஜ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லை, தாவர வகைகள் இருக்கக்கூடிய வெஜ் புரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும்னா நீங்கள் டோஃபு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய டோஃபு அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இது கால்களை உங்களுக்கு வலிமையாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பாதங்கள், கால்கள் அத்தனையுமே உங்களுக்கு வலிமை பெறும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பேலன்ஸ் தடுமாறாமல் இருப்பீங்க. ஸோ டோஃபு எடுத்துக்கொள்ளலாம். டோஃபு நீங்கள் அதை மசிச்சு சாப்பிடலாம். இல்லைனா டோஃபு எண்ணெய் போட்டு பதார்த்தத்தில் வறுத்து மீது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். குயினோவா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கால்கள் வலிமை அடையும். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரதம்ங்க. இது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது. இது கால்களை வலிமையாக்குவதற்கு தேவையான மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் எனர்ஜியை உங்களுக்கு வழங்குங்க. ஸோ குயினோவாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் அந்த குயினோவாவோட நிறைய முழு தானியங்களையும் கூடவே சேர்த்துக்கலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற
ஒரு ஆரோக்கியமான முழு தானியங்கள் அதில் குயினோவா அடங்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 வயதிலுமே கால்கள் வலிமை பெறும், உடல் உங்களுக்கு வலிமை பெற ஆரம்பிக்கும். இந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பீன்ஸ் நீங்கள் வந்து நிறைய வகைகள் எடுத்துக்கணும். பீன்ஸ் வகைகள் நிறைய 60 வயதிற்கு மேற்பட்டு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ் வந்து இருக்குங்க. பீன்ஸில் வந்து நார் சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் பீன்ஸை வந்து நீங்கள் முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது தசை வளர்ச்சிக்கு அவசியமான அதிகளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களையுமே நம்முடைய உடலுக்கு வழங்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சுழற்சி அடிப்படையில் நீங்கள் பீன்ஸையுமே உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அதே போல் நீங்கள் உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கால்களை வந்து வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். அப்போது மீன்களும் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸில் இருக்கே, அப்போ நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த மீன்கள் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் அது உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்தும். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு ஒமேகா 3 அமிலங்கள் மிகவும் அவசியம். இதனால் ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராகும் போது நரம்புகள் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் போகும்போது அப்போ அவங்களுடைய கால்கள் வலிமை பெற ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் கால்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதுக்காக வஞ்சரம் மீன், காணாங்கெழுத்தி மீன், சூறை மீன், நன்னீர் மீன் போன்ற மீன்களில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. அந்த உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கால்கள் வலிமை பெறும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை வந்து தராமல் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் இந்த சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ரத்தக்கட்டுகளை அவிழ்த்து சீரான ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் மற்றும் எலுமிச்சம் பழம் போன்ற பழங்களில் சிட்ரிக் அமிலம் வந்து காணப்படுதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த சிட்ரிக் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உணவு செரிமானத்திற்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய கால்களையுமே வந்து வலிமைப்படுத்தும். கூடுமான வரைக்கும் சிட்ரஸ் பழங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த விதைகள் மற்றும் நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்ஸ் வகைகள் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் உடல்களையுமே வந்து வலிமைப்படுத்தும். ஏன்னா நட்ஸ் வகைகள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும். மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கினின், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் ஏராளமான அளவில் இருக்குது. ஆர்கினின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும். வால்நட்டு, ஹேசில்வுட் நட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகளில் ஆர்கினின் உட்பட பல ஊட்டச்சத்துக்கள் வந்து காணப்படுதுங்க. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கணும். ஆளி விதைகள், பூசணி விதைகள், இது மாதிரி விதைகளோட சேர்த்து நீங்கள் விதைகள் மற்றும் அதை நட்ஸ் வகைகள் எடுத்துக்கும் போது அது உங்களுடைய கால்களையும் உடல்களையும் வலிமைப்படுத்தும். வெங்காயம் மற்றும் பூண்டு 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நரம்புகளில் இறுக்கம் காணப்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகலைன்னா மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் ஏற்படும். அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணாதான் இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்க முடியும். பூண்டில் காணப்படக்கூடிய சல்ஃபர் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்வதன் மூலமாக சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். வெங்காயமும் பூண்டும் சாப்பிடும்போது சீரான ரத்த ஓட்டம் உடலெங்கும் கிடைக்கும் போது காலுக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மரத்து போய்விடுவது, கால்களில் வலி ஏற்படுவது, தசைப்பிடிப்பு ஏற்படுவதாக உங்களுக்கு இருக்காது. 60 வயதிலுமே கால்களை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அதுக்காக நீங்கள் வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு 60 வயதிலையும் பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் எலும்புகள், தசைகள், நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொண்டு உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், கால்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.